கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த 8 மாதத்தை தாண்டி இந்த 9வது மாதத்துக்குள் வர கர்த்தர் உதவி செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 9வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். நிச்சயம் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவேன். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றணும். அது தேவன் மாத்திரம்தான். அவர் சொன்னது தான் கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். ஒரு முறை ஒரு தெய்வ மனிதர், அவருடைய பேர் சந்திரன். அவர் ஒரு பெரிய தெய்வ மனிதன், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன். தூத்துக்குடி பட்டணத்தில் நிலா சீஃபுட் என்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கம்பெனியுடைய முதலாளி. அவருடைய மரண ஆராதனையில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு பையர் சொன்ன வார்த்தை அங்கே இருக்கிற எல்லாரையும் அப்படி அதிர பண்ணிடுச்சு. என்ன சொன்னான்னா, சந்திரனுடைய வேர்ட், சந்திரனுடைய வார்த்தை ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படி சொன்னாங்க. சந்திரன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்ததுக்கு சமானம். அந்த மரண ஆராதனையில் தான் நானே ஒரு தீர்மானம் பண்ணேன், நான் சொன்னால் அதை செய்யணும். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவனை பூரண புருஷனும் தன் சர்வம் முழுவதையும் அடைக்கிக் கொள்கிறவன் என்று சொல்லி யாக்கோப்பு 3வது அதிகாரம் 1 to 10 வசனத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. வார்த்தையினுடைய வல்லமை, வார்த்தை எப்படி இருக்கணும், வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல், வார்த்தை எவ்வளவு ஜீவன் உள்ளது. எனக்கு ஆண்டவர் சொன்னதை, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். இன்னைக்கு அவர் உங்களை சொன்னபடி ஆசீர்வதிப்பார். இதை சாலமோன் சொல்கிறான். சாலமோன் அவருடைய தகப்பனாராகிய தாவீதை பார்க்கிறான். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த தாவீதை நான் உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன், செல்வ செழிப்பாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்னெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அத்தனை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றினேன். நீ நீதி உள்ள தெய்வான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்கும் இந்த மாதத்தில், இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களை ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னதை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னபடி நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. அத்தனை ஒரு விசுவாசிங்க. நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னபடி கிராஸ் டிவி ஊழியங்களை, ஏசு அற்புதம் செய்கிற ஊழியங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்க 1000 மடங்கு விரிவாக்க போகிறார், 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கணும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு என்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க போகிறார், 1000 மடங்கு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், 1000 மடங்கு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொன்னபடியே நடக்கும். ஏன்னா சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னதை நம்ம செய்யும் பொழுது அவர் சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். லூக்கா 5வது அதிகாரம் நீங்கள் 1 to 10 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க. அது கெனசரத்து கடற்கரை. அந்த கெனசரத்து கடற்கரையில் பேதுருங்கிற மனிதன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான். ஒன்றும் கிடைக்கல, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த படகுல இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். அதில் நிறைய படகு இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு படகுல ஏறி இருக்கலாம். ஆனால் பேதுருடைய படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். எதற்காக தெரியுமா? பேதுருவை ஆசீர்வதிப்பதற்காக. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காக தான், எனக்காக தான் இந்த வார்த்தை. என் வாழ்க்கையில் தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்புகிறீங்களோ
அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே கத்து காண செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த படகுல ஏறி பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஏசு அப்படியே வெறுமையாக போகலை. பேதுரு அழைத்தார். யாருடையது? இது சீமோன் பேதுருடையது. ஆழத்தில் தள்ளி வளையப்படு. இதுதான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறேன். ஆழத்தில் தள்ளி வளையப்படு. பேதுரு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் பேதுரு குறித்து இயேசு கேள்வியும் பண்ணல. ஃபஸ்ட்டு முறை பார்க்க ஆழத்தில் தள்ளி போய் வளையப்படு. அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லுக்கா 5:5, ஐயரே ராம் முழுதும் வளப்பட்டேன், ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே. ஏன்னா ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அது நடக்கும் அப்படிங்கிறது பேதுருக்கு தெரியும். வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன்னு நின்றான். என்ன ஆச்சரியமான காரியம் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், வலை போடுறதுக்கு முன்னாடி பேதுருவுக்கு கவலை ஒரு மீன் கூட இல்லைங்கிறது தான் பேதுருடைய கவலை. ஆனால் வலையை போட்டதுக்கு பிறகு அவனுடைய கவலை பெரிய கவலையாச்சு. என்னன்னா, ஐயோ வலையெல்லாம் கிழிஞ்சிருமோ, வலை நிரம்ப மீன், வலை கிழிஞ்சிச்சுன்னா மீனெல்லாம் போயிருமேங்கிற கவலை. ஒரு போட்டு நிரம்பிட்டு இன்னொரு போட்டு 2 போட்டு மூழ்கத்தக்கதாக, ஒரு மீன் இல்லைன்னு சொன்னவனுக்கு 2 போட்டு மூழ்கத்தக்கதாக மீனை கற்றுக் கொடுக்குறான். அவன் லைஃப்லையே இப்படி பார்த்துருக்க மாட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் லைஃப்லையே பார்க்காத பெரிய காரியத்தை கற்று செய்வேன் இன்னைக்கு வார்த்தை கொடுக்குறார். அவர் சொல்லிட்டார்னா அவருடைய கரத்தினால் அதை செய்வான். வேதம் என்ன சொல்லு தெரியுமா? என்னாகமம் 23:19 வாஸ்து பாருங்க. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்தனம் அல்ல. மனுஷன் சொல்லுவான், ஆனால் அவன் செய்வானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவனால் செய்ய முடியாது. சொல்லிடுவான், ஆசைப்பட்டு சொல்லிடுவான். ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன சொன்னார், பிரதர் உங்கள் ஊழியத்துக்கு இந்த ஜாமான் நான் வாங்கி தரேன்னு சொன்னார். சொல்லிட்டார், ஆனால் அவரால் செய்ய முடியல. அவருக்கு மனசும் இல்லை. அதனால நான் அவரை வெறுக்கவோ இல்லை அவர் மேலே கோவப்படவோ இல்லை. எனக்கு யார்கிட்டருந்து வரணும்? மனுஷன்கிட்டருந்து அல்ல, தெய்வாதி தேவன்கிட்டருந்து. மனுஷன்கிட்ட வந்தால் அந்த மனுஷன் வேறொரு நன்மையை என்கிட்ட எதிர்பார்ப்பான். எதிர்பார்ப்பே இல்லாமல் ஆண்டவர் எனக்கு செய்கிற தெய்வன். இன்னைக்கு கத்தவங்க வாழ்க்கையில் எதிர்பார்ப்பே இல்லாமல் ஆண்டவர் சொன்னதை செய்வான். அவர் சொன்னபடியே நடக்கும். எலியாவை பார்த்து சொன்னார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் உன்னை போசிப்பேன். சாரிபாத்தில் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை வச்சுலாம் போசிக்கலை. சாக போகிறா ஒரு வித்தவாய் தன் வாலிப மகனும் அவளும் கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். ஆண்டவருக்கு கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் போதுங்க. ஆண்டவர் கேட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் மீன், கொஞ்சம் அப்பம், 5 மீன் 5 அப்பம் 2 மீன் தாங்க, திரளாய் பெருக பண்ணினான். மத்திய 14:20 12 கூடை நிறைய மீது எடுக்க பண்ணினான். அவர் சொன்னது தான். 1 சாமுவேல் 15:29 அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவரும். இப்படி சொல்லிட்டோமே, மனஸ்தாபப்பட மாட்டார். சொல்லிட்டான்னா கரத்தினால செய்திருவார். அவருடைய கரம் அதை செய்யும். இன்னைக்கு கத்தவங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்குறாரோ அத்தனை வாக்குத்தத்தையும் அவருடைய கரத்தினால கத்த செய்ய போகிறார். அவருடைய கரத்தை யாராலையும் தடுக்க முடியுமா? நவர். யாராலையும் அவருடைய கரத்தை தடுக்கவே முடியாது. அவர் செய்ய நினைத்தது, யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதென்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் யாராலையும் தடுக்க முடியாது. அவர் வாக்கினால் சொன்னால் கரத்தினால் நிறைவேற்றுவார். பாருங்க, மார்க்கு 4வது அதிகாரம் 38 நீங்கள் வாசித்து பாருங்க. கடல் பொங்குது, காற்று அகோரமாக வீசுது, படகே முங்குற மாதிரி இருக்குது.
ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, இறையாதே, அமைதலாக இரு. காற்று நின்றுச்சு, கடலும் அமைதலாயிட்டு. இன்னைக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ சொன்ன அத்தனை வாக்கு தத்துவங்களும், நீ சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. யாஸ், அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்பா, உடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென்.